தாவேகா தலைவர் வந்து இதுவரையில வெளியில அவ்வப்போது தான் வர்றாரு. இப்ப தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சு. தாவேகா தலைவர் அப்படிலாம் இல்லையே. இப்போ வளகாப்புக்கு போயிருக்காரு பாம்பேக்கு. அவர் எவ்வளவு வேலையெல்லாம் பண்றாரு. அவர் எங்க பிரச்சாரத்துக்கு வரணும்? அவர் அங்க நின்ன இடத்துலயே அப்படியே அவர் எல்லார் வீட்லயும் தான் விஜய் இருக்காங்களே. ஆனா அந்த விஜய்க்கெல்லாம் 18 வயசு ஆகல, அதான் பிரச்சனை. ஓட்டு இல்லை. அதாவது உளறதுல உச்சகட்டமான உளறல். அதாவது அரசியலே தெரியாமல் வெறும் சினிமாவில் எழுதி கொடுத்த வசனத்தையே பேசிக்கிட்டு ஸ்டேஜில் வந்து இறஞ்சி கத்துறது போகிறது. அந்த அப்படியே சினிமாவில் கை தட்டுவாங்க. தாய்மார்களே ஓட்டு போடுங்க, தாய்மார்களே எங்களை ஆதரிங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? அத்தனை கட்சியும் தாய்மார்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி அவங்க காசில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது. எந்த வீட்டில் அப்பா அம்மா காசில் பொறுப்பு இல்லாத சுற்றுறாங்களோ அந்த பசங்க தான் இந்த தாவேகால உறுப்பினராக இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு விஷயமே தெரியாது. எத்தனை மாவட்டம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், எத்தனை நலத்திட்ட உதவி பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள், என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை அவர் நல்லா பண்ணுவார், என்ன பண்ணுவார், சூப்பராக பண்ணுவாருங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்?